அன்பார்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த புதிய விடியலில் இறைவனின் மாறாத அன்பும் தெய்வீக அமைதியும் உங்களை முழுமையாக வழிநடத்துவதாக. விடிந்துள்ள இந்த புதிய நாள் உங்கள் வாழ்வில் புதிய நம்பிக்கைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொண்டு வரட்டும். உலகம் பெருமையையும் அதிகாரத்தையும் தகுதிகளையும் வைத்து முதலிடம் தரும். ஆனால் ஆண்டவரோ தாழ்மையையும் தியாகத்தையும் தூய்மையான உள்ளத்தையும் பார்த்து ஆசிர்வதிக்கிறார். நம்மிடம் உள்ளவற்றை குறித்து பெருமை கொள்ளாமல் தாழ்மையோடும் இறைவனின் கிருபையை மட்டுமே நம்பியும் வாழும்போது அவர் நம்மை உயர்த்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். எனவே பெருமையை விட்டுவிட்டு தாழ்மையான மனதோடு வாழ பழகிக் கொள்வோம். இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை மத்தேயு 19ஆம் அதிகாரம் 30ஆம் இறை வார்த்தை. முதன்மையானோர் பலர் கடைசியாவர், கடைசியானோர் பலர் முதன்மையாவர். ஜெபிப்போம். அன்புள்ள இறைவா, எங்களை வழி நடத்தும் நல்ல ஆயனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விடிய காலையில் முகம் நோக்கி பார்க்கும் உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உமது வல்லமையுள்ள கரங்களால் ஆசீர்வதியும். உம்முடைய வார்த்தையின்படி உமது பிள்ளைகள் அகந்தையையும் பெருமையையும் அகற்றி உண்மையான மனத்தாழ்மையோடு வாழ அருள் தாரும். உலக பார்வையில் சிறியவர்களாக இருந்தாலும் உமது பார்வையில் உன்னதமானவர்களாக உயர்த்தப்பட அவர்களுக்கு உமது மாறாத கிருபையை தந்தருளுமாறு வேண்டுகிறோம். இந்த நாள் முழுவதும் எங்கள் குடும்பங்கள் ஒவ்வொன்றிலும் தெய்வீக சமாதானத்தை நிறைவாய் தந்தருள வேண்டுகிறோம். எங்கள் வீடுகளில் உள்ள கருத்து வேறுபாடுகள் மறைந்து அன்பும் ஒற்றுமையும் நிலைத்திருக்கட்டும். உமது பிள்ளைகள் இன்று எங்கு சென்றாலும் என்ன காரியங்கள் செய்தாலும் நல்ல உடல் நலத்தோடு இன்று முழுவதும் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஞானத்தோடு செயலாற்ற வழிநடத்தி அருளும். எங்களின் உழைப்பை ஆசீர்வதித்து செய்யும் ஒவ்வொரு செயலிலும் மேலான வெற்றியை தந்து எங்களை வழிநடத்துவீராக. தீமைகள் விபத்துகள் அணுகாதபடி உமது தூதர்களை கொண்டு பாதுகாப்பீராக. இயேசுவின் வழியாக ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமீன். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக அமையட்டும். ஆமீன்.